மிதுன ராசி சிறப்பு, அற்புதம், ஆனந்தம். அப்படிங்கிற டாப் லிஸ்ட் அப்படிம்பாங்க தெரியுங்களா? 95% உங்களுக்கு தாங்க சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மிதுனத்துக்கு தனக்காரகன் யாருங்க? குழந்தை பாக்கிய காரகர் யாருங்க? குரு பகவான் 2ஆம் இடத்தில். புனர்பூஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களோட இடத்துல மிதுனத்திலேயே இருக்குது. ஏன்னா மிருகஷீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம் அந்த நட்சத்திரத்திலிருந்து 3 நாளைக்கு இங்கே வரார். அப்போ ரொம்ப சிறப்பு. 2இல் வரக்கூடிய குரு பகவான் அமோகமான விஷயத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உரித்தானவர். புரியுதுங்களா? அப்போ குரு உங்கள் இடத்துல உக்காந்துட்டு அந்த 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வாக்குக்கு மரியாதை. இவ்வளோ நாளாக அவமானம், கெட்ட பேர், பேச்சுக்கே மதிப்பில்லைங்க. வெளியே தலையை காட்ட முடியல. ஏன்? ஜென்மக்குரு, வனவாசம் மாதிரி சில விஷயங்களை மறைஞ்சிருந்தேன், அமைதியாக இருந்தேங்கிறாங்க. எல்லாமே விஸ்வரூபமாக இனிமே நீங்கள் தொழிலாகட்டும், வெளியே வரதாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இறங்கி களத்தில் அடிங்க இனிமேல். அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு? மிதுனத்துக்குங்க. 6ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடம் அப்படியே ஒரு லக்கி வரப்போகுது. அது என்ன லக்கினா ராகுவை வேற பார்க்குறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கும் உங்களுடைய சிறப்பாக இந்த குரு பார்வை சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடத்தை பார்க்குறார். குரு இருக்க எந்த இடம் பார்க்குறாரு? மகரத்தை. அதுலேருந்து 2லேயே உங்களுக்கு ராகு இருக்குது. அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் வரப்போகுது. அதே போல் பணவரவு, புதிய முயற்சிக்கெல்லாம் தடையில்லாத நான் இருக்கிறேன் காப்பாத்துறேன்னு உங்களுக்கு குரு பகவான் வழிவிட போகிறார். நல்ல சிவன் வழிபாடு எடுங்க, பிரதோஷ வழிபாடு எடுங்க. ஸ்ரீ ராகவேந்திரரை எப்பயும் மனசில் நீங்கள் அவரோட ஸ்லோகம் சொல்லிக்கிங்க. அவரோட படத்தை வச்சு ஆராதனை பண்ணுங்கள். வியாழக்கிழமை விரதம் கூட இருங்க. அப்படியே கோல் அடிக்கலாம். அடுத்தது நீங்கள் இளம் பயங்கோட்டூர் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். அங்கே ஆரணி பக்கம், சென்னை ஆரணி போகக்கூடிய சாலையில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுடைய பிறந்த நாளில் வரக்கூடிய என்ன கிழமை பிறந்தீங்களோ அங்கே வரக்கூடிய அந்த குரு ஓரையிலையோ அல்லது வியாழக்கிழமையோ போயிட்டு ஒரு அபிஷேக ஆராதனைக்கு கொடுங்க. மிக சிறப்பான வாழ்க்கையில் என்னென்ன தேடுதல் இருக்கோ அத்தனையும் ஈசன் அருளாலும் குரு அருளாலும் கிடைக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.